வெல்கம் டு ஜசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான பயறு சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம் எப்படி செய்யணுன்ட்டு. பச்சை பயிறு 1/4 கிலோ, அதை வறுத்து உடச்சி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறன்ட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக பொடி பண்ணக்கூடாது. துருவின தேங்காய் 1 மூடி, 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சு சூடானோடனே அதை இந்த மிக்ஸிங்க போட்டு 1 கப்பு சீனி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இது போல் சூடுபடுத்திக்கிட்டோன்னா இது 1 வாரம் இருந்தாலும் கெட்டு போகாது. அப்படியே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த சீனி மெல்ட் ஆகிறது வரைக்கும் கிண்டி வச்சா போதும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் போதும். இந்த ரெடி ஆகிடுச்சு. ஆறின பிறகு இது போல் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள லேயருக்காக மாவு எப்படி கரைக்கிறதுன்னு பார்ப்போம். முட்டை 1, சீனி 1 ஸ்பூனு, சோடாப்பூ 1 சிட்டிகை, தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு மைதா, இட்லி மாவு நம்ம வீட்டில் உள்ள மாவு 1 கரண்டி எல்லாம் சேர்த்துக்கணும். ஏன்னா மைதா ஜவ்வு மாதிரி இருக்கும். அது சேர்த்து மிக்ஸ் பண்ணணுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரெடி ஆகிடுச்சு மாவு. அதில் இந்த செஞ்சு வச்ச நம்ம உருண்டையை போட்டு செஞ்சு வச்ச உருண்டையால் சேர்த்து பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. எப்போதுமே கடலைப்பருப்பில் செய்வோம். இது ஆனால் பயிர் உடம்புக்கு நல்லது. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். இது டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.